என்னோட பேர் ஆர்த்தி. நான் தான் இது. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பிளாக் ஸ்மோக்கி ஐ லுக் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இன்னைக்கு தான் உருப்படியா ப்ரொஃபஷனலா ஒரு யூடியூப் வீடியோ மாதிரி நான் செட்டப்லாம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னாலே நம்ப முடியல இது என்னோட வீடியோ அப்படின்னு. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. ஸோ அண்ட் எனக்கும் வந்து இந்த பேக் ட்ராப் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லுக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் இதை பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த லுக் எப்படி அச்சீவ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ without further delay, let's get into the video. Smoking and inhaling every moment. It was reckless and we owned it. I can see it in your eyes, 'cause they never tell. நான் வந்து ஆல்ரெடி ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணி வச்சிட்டேன். மாய்ஸ்சரைசர் அண்ட் லிப் பாம் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா மேக்கப்ல போகலாம். ப்ரைமருக்கு நான் நைக்காவோட பிரெப்மியா சிலிகான் பேஸ் ப்ரைமர் தான் யூஸ் பண்ண போறேன் இன்னைக்கு. கைக்கு பின்னாடி ஒரு டாட் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபிளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ல இதை வந்து என்னோட ஃபேஸ்ல அப்ளை டன். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு கொஞ்சம் க்ளோயியா எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்ஃபோட இந்த ஜெல்லி ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கு. இதை வந்து எங்கெல்லாம் ஹைலைட்டர் நம்ம அப்ளை பண்ணுவோமோ அங்க வந்து நான் டாட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க கையில இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் மேக்கப் மேல போட்டு பார்த்தேன். இது வந்து எனக்கு செட்டே ஆகல. ரொம்ப பேட்சியா இருந்தது அண்ட் கீழே இருக்கிற ஃபவுண்டேஷன்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சது. அதனால நம்ம இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறேன். சி, இந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இந்த இதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு ஸ்கின் ஆயில் அப் ஆகி இந்த எஃபெக்ட் தான் இருக்கும். பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ்க்குலாம் அந்த க்ளோயியா ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி இப்படி ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. இப்போ பார்க்கறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். டோன்ட் வரி. இதுக்கு அடுத்து போகிறத வந்து நான் இன்னும் நல்லா செட் பண்ணிக்கணும், ஸ்கின்னை நல்லா உட்காரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோட நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிட்ஸ் மட்டும். இதை வந்து இந்த ஹேண்ட் ஃபேன் வந்து நான் அமேசான்ல வாங்கினேன். இந்த இது பிடிச்சிருந்தா நீங்க அங்க போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா கலர் கரெக்டிங் போயிட போறேன். அதுக்கு மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இந்த கன்சீலர் டிஃபைன் கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து ஆரஞ்சு. இதை வந்து ரொம்ப லைட்டா நான் எடுத்துக்கிறேன். கண்ணு கீழே அண்ட் இந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு இல்லையா டார்க்கா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். டன். இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலர் வந்து உங்களுக்கு ஃபுல் கவரேஜ், அதனால ரொம்ப லைட்டா பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இதுக்கு பிளெண்டிங்க்கு யூஸ் பண்றது வந்து ஜொய்வா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து. இது ஒரிஜினல் கிடையாது, பிளிப்கார்ட்ல வந்து டூப்க்கு வாங்கினது. பட் அந்த ஜொய்வா ஒரிஜினல் செட்ல என்னென்ன ஸ்டைல் ப்ரஷஸ் இருக்குமோ அது எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதை வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் இந்த ஸ்பாட்ஸ்லாம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சில டைம் வந்து டார்க் ஸ்கின் டோன் பீப்புள் வந்து ஃபவுண்டேஷன்லாம் அப்ளை பண்ணும்போது மேலே வந்து கிரே அடிக்கிறது இல்லைன்னா ஒயிட் கேஸ்ட் வரதுலாம் சான்ஸ் இருக்கு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து நீங்க ஒழுங்கா கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணாம விட்டது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒழுங்கா ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து செலக்ட் பண்ணலாம்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்க பண்ணீங்கன்னா அடுத்து நீங்க ஃபவுண்டேஷன் போடும்போது உங்களுக்கு பேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸா இருக்கும். இந்த ஆரஞ்சு கலரை வந்து இப்போ கன்சீல் பண்றதுக்கு அதே மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து இன்னொரு கன்சீலர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து C14. இது வந்து என்னோட டார்க்கர் ஷேட். இதை வந்து எங்கெல்லாம் நான் ஆரஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ணணும் அங்கேயே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டிங் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணுமா, அந்த ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், பீச் கலர் அந்த இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணுமா அப்படின்னா நாட் நெசசரி. நீங்க வந்து உங்களை விட டார்க்கர் ஷேட் கன்சீலர் வச்சே நீங்க அதை ஹைட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணு கீழே வந்து நிறைய ப்ராடக்ட் போட்டுக்கிட்டே போகாதீங்க. நம்ம இதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன் இருக்கு, அடுத்த ஹைலைட்டிங் இருக்கு, அண்ட் நம்ம வந்து செட் வேற பண்ணுவோம். அதனால ரொம்ப ஹெவியா தெரியும்.
முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்டெப்ல கண்ணு கீழே வந்து ப்ராடக்ட் மினிமலா வச்சுக்கோங்க. இதை வந்து ஒன்ஸ் என்னோட ஸ்பஞ்ச் வச்சு திருப்பி ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிட்டு போறேன். இது பேக்ல இருந்து இந்த பியூட்டி பிளெண்டர். இது ஏன்னா உங்களுக்கு எக்ஸஸா உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் இருக்குனாலும் சோக்கப் பண்ணிடும். அண்ட் இந்த ப்ரஷோட ஸ்ட்ரோக்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் இது வந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ப்ராடக்ட் வந்து எடுத்திருக்கு. இது ஃபவுண்டேஷனுக்கு லாரியல்ல இருந்து இந்த இன்ஃபாலிபிள் 24 hours லாங் வேர் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வந்து 330 ஹேசல்நட். இதோட மிக்ஸ் பண்றதுக்கு லாரியல்ல இருந்து இந்த அக்கார்ட் பெர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து மஹாகனி. இது வந்து ஆக்சுவலி ஃபேக் ப்ராடக்ட். நான் நைக்கால இருந்து வாங்கினதுல இருந்து டியூப் வந்திருக்கு. பட் ஆனாலும் இது வந்து என்னை விட லைட்டர் ஷேட். ஸோ அதை பிளெண்ட் பண்றதுக்காக இந்த டார்க்கர் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த ஷேடு வந்திருக்கு. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் கரெக்டா இருக்கான்ட்டு. ஃபவுண்டேஷன் வந்து நான் ஸ்பஞ்ச்ல தான் அப்ளை பண்ணிக்க போறேன். இதை வந்து டேப் பண்ணிட்டு ஐ திங்க் கொஞ்சம் டார்க்கரா இருக்குன்னு நினைக்கிறேன். லாரியல்ல இருந்து கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ much better. கவரேஜும் எனக்கு நல்ல கவரேஜ் கொடுத்துருச்சு. என்னோட ஸ்பாட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைலைட்டிங் போயிடலாம். ஹைலைட்டிங்க்கு Maybelline Fit Meல இருந்து இந்த கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து 40 கேரமல். இது வந்து உங்களுக்கு நல்ல எல்லோ அண்டர் டோன்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு நல்ல எல்லோ அண்டர் டோன்ல இருக்கனால டார்க் ஸ்கின் டோனுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஹைலைட்டர் ஷேடா. இதை வந்து என் கண்ணு கீழே என்னோட ஃபேஸோட சென்டர்ல அப்ளை பண்ணிக்கிறேன். டன். இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து என்னோட ஸ்பஞ்ச்லேயே நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஸோ கண்ணு கீழே நம்ம கன்சீலர் போட்டு உடனே செட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா அந்த லைன்ஸ் வந்து உடனே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்குள்ள வந்து செட் பண்ணிடலாம். செட்டிங்க்கு கே பியூட்டில இருந்து இந்த லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் பீக்கன். இதை வச்சு என் கண்ணு கீழே லைட்டா செட் பண்ணிக்கிறேன். நான் இதுலயே வந்து அடுத்த ஷேடு, அதாவது இதை விட லைட்டர் ஷேட் வாங்கணும். ஏன்னா இது அப்படியே என்னோட ஸ்கின் டோனு. ஸோ நான் இதை வச்சு நான் செட் பண்றேன் அப்படின்னாலும் நான் இதுக்கு அடுத்து மேலே கொஞ்சம் எனக்கு அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் வேணும்னா லைட்டர் ஷேட் போட வேண்டியதா இருக்கு. பட் இதோட ஃபார்முலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் கண்டிப்பா அடுத்த ஷேடு வாங்குவேன். எங்கெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுமோ அங்கெல்லாம் இதை வச்சு செட் பண்ணிக்கிறேன். க்ரீம் கான்டோர் பண்றதுக்கு நிக்ஸோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து டீப். இந்த டார்க்கர் ப்ரௌன் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் வந்து க்ரீம் கான்டோர் பண்ணிக்க போறேன். என்னோட ஜாப் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். எக்ஸஸா ப்ரஷ்லயே இருக்கிறத வச்சு என்னோட ஃபோர்ஹெட்ல வந்து லைட்டா ஷேடிங் பண்ணிக்கிறேன். இதை வந்து இன்னொரு ப்ரஷ் வச்சு இன்னும் ஒன்ஸ் ஒரு வாட்டி மட்டும் பிளெண்ட் பண்ணிக்க போறேன். ஏன்னா கான்டோர் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்து பண்ணனா அந்த பிளெண்டிங் வந்து அப்படியே ஒரு கோடு மாதிரி தெரியும். நோஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிள்டு ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து பேக்ல இருந்து MS15 அப்படின்ற நம்பர். இதுல வந்து லைட்டா அந்த க்ரீம் கான்டோர் எடுத்துட்டு என்னோட நோஸ்ல பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களால பிளெண்ட் பண்ண முடியாது. பேக்கிங்க்கு எலேகர்ல இருந்து இந்த ப்ரோ HD பவுடர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதை வச்சு நம்ம பேக்கிங் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பார்த்து தான் வச்சிருக்கணும், ஏன்னா அவ்வளோ கொட்டும். இதை வந்து ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்துட்டு பேக்கிங் பண்ணிக்க வேண்டியதான்.
எல்லா இடமும் பார்க்குது. இது ஆக்சுவலி எதுக்குன்னா நான் வந்து கொஞ்சம் ஐ லுக் வந்து இன்டென்ஸா பண்ண போறேன். ஸோ கீழே ஃபாலோஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டிரான்ஸ்லூசன்ட் பவுடர்ல பண்ணும்போது இப்படி அழகா டஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து ரொம்ப ஃபைனா இருக்கு, அப்படியே கிளைட் ஆகுது இங்க வச்சோன்னே. பட் பேக்கிங் சரியே இல்லை. இதெல்லாம் இப்படி மூடி வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து கொட்டவே மாட்டேங்குது. பட் ஸ்டில் எல்லா இடமும் பவுடரு. இப்போ வந்து இப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு பார்க்கறதுக்கு. நம்ம அப்புறமா ரிமூவ் பண்ணிடுவோம். டோன்ட் வரி. ஐப்ரோக்கு இனிஸ்பிரில இருந்து இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்றேன். இப்போ இதை வந்து செட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நைக்கால இருந்து இந்த ப்ரோ ஜெல் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து சீரியஸ் ப்ரௌன். இதை வச்சு செட் பண்ணிக்க போறேன். ஐப்ரோ முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ கிளீன் பண்ணணும். ஐப்ரோஸ் வந்து கிளீன் பண்றதுக்கு மேப்லினுக்கு ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணேன் இல்லையா ஹைலைட்டிங்க்கு, இதே யூஸ் பண்ணி நான் வந்து ஐப்ரோஸ் கிளீன் பண்ணிக்க போறேன். இதை வந்து இப்போ பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சு என்னோட லிப்ஸ்லயும் வந்து ப்ரைம் பண்ணிக்க போறேன். இது வந்து திருப்பி க்ரீஸ் லைன் ஃபார்ம் ஆறதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா அந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கு இல்லையா, இதை வச்சு நான் மேல செட் பண்ணிக்க போறேன். இப்போ அடுத்து மோஸ்ட் ஃபன் பார்ட், ஐ ஷேடோ. இன்னைக்கு வந்து ஐ ஷேடோக்கு இந்த மேக்கப் ரெவல்யூஷன்ல இருந்து ஃபார்எவர் ஃப்ளாலெஸ் ரேஞ்ச்ல இந்த ஃபயர் அப்படின்ற இந்த ஐ ஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போறேன். இதுதான் அந்த பேலட். இது ஆக்சுவலி உள்ள வந்து இப்படிதான் இருக்கும். மேட் ஸ்மோக்கி ஐஸ் தான் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த பேலட் இந்த மாதிரி ஒரு கலர் தீம்ல தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பவர் அப்படின்ற இந்த ஷேட் எடுத்துக்கிறேன் நான். இதை வந்து என்னோட க்ரீஸ்ல வந்து அப்படியே பேக் பண்ணிக்க போறேன். ப்ரஷ்ல எடுத்துட்டு எக்ஸஸை டேப் பண்ணிருங்க, இல்லைன்னா கீழே ஃபாலோஸ் விடும். இந்த இடத்துல நான் வந்து இந்த கலரை பேக் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி. இப்போ அடுத்து இந்த ஃப்ளேம் அப்படின்ற ஒரு ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளேம்ன்ற ஷேடை இப்போ அப்ளை பண்ண கலருக்கு மேல அப்ளை பண்ணிக்க போறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரஷ்ல எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து கொஞ்சம் ப்ரிசைஸா இருக்க மாதிரி. இந்த மாதிரி. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதுல இந்த பிரைட் ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, இதோட ஷேடு வந்து லாவா. இதை வந்து இன்னும் நல்ல ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துக்கிறேன், பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணி போறேன். ஸோ தட் அங்க வந்து ஒரு பாப்பா தெரியும் அந்த கலர். இந்த மாதிரி பாருங்க, அந்த ஆரஞ்சு யூஸ் பண்ணோன்னே எவ்வளவு பிரைட்டா தெரியுதுன்னு. இப்போ வந்து ஒரு கிளீன் ப்ரஷ் வச்சு இந்த எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க மிடில்ல மட்டும் உங்களுக்கு இப்போ கேப் இருக்கு இல்லையா, இதே மாதிரி நான் இப்போ இந்த ஐஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ நான் ரெண்டு கண்ணிலையும் வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்மோக்கி ஐஸ் பண்ண போறோம்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து மேபிலின்ல இருந்து இந்த ஐ ஸ்டுடியோ லாஸ்டிங் டிராமா ஜெல் ஐலைனர் கேக் தான் யூஸ் பண்ண போறேன் அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்கு. இதை வந்து இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் நான் அப்ளை பண்ணிக்க போறேன். இது பண்ணோன்னே எனக்கு லென்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்ளை பண்ணும்போது. இது வந்து ரொம்ப உங்களுக்கு நீட்டா ப்ரிசைஸா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. அண்ட் இன்னொன்று வந்து எப்பயுமே இந்த பாட் யூஸ் பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணி வச்சிருங்க, இல்லைன்னா ட்ரை ஆயிடும். நான் பார்த்து வச்சிருக்கும் போதே இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம இந்த ஐலைனரோட எட்ஜஸ் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்மட்சிங் ப்ரஷ் எடுத்துட்டு எண்டில் ரொம்ப ஹார்ஷா பண்ணாதீங்க. நம்ம கீழே போட்டிருக்க அந்த கன்சீலர் அதை செட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிடும்.
லைட் ஹேண்டடா பண்ணுங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்ஷா தெரியும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு க்ரீம் ப்ராடக்ட் இல்லையா, ஸோ இது வந்து டைம் போக போக இது என்ன ஆகும்னா அப்படியே கையில வந்து ஒட்டிட்டு வரும் பாருங்க இப்பவே, அண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். அது மூவ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஐஷேடோ பேலட்ல கோல் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு இல்லையா, இதை வச்சு மேல செட் பண்ணிக்க போறேன். இது செட் பண்ண அப்புறம் என்னடா இன்னும் எதுவும் கீழே போலின்னு பார்த்தேன். ஒரு கிளீன் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த பிளாக்குக்கும் அந்த ஆரஞ்சுக்கும் நடுவுல வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. டைம் எடுத்து அதை மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வரணும். இது எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஹார்ஷா தெரியுதா, இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க கிட்ட பார்த்தாலும் அந்த கிரீன் இல்ல, கிட்ட பார்க்கும்போது அந்த பிளாக்குக்கும் ஆரஞ்சுக்கும் போற அந்த இன்பிட்வீன் டிரான்சிஷன் வந்து நல்லா பிளெண்ட் ஆயிருக்கணும். ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. கண்ணுக்கு மேல வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா அதே பவுடர் ப்ரஷ் வச்சு கீழே இருக்கிற அந்த எக்ஸஸ வந்து இப்படி வந்து ப்ரஷ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கண்ணு கீழே இந்த பவர் அப்படின்ற ஒரு ஷேடை வந்து பிளெண்ட் பண்ணிட்டு நான் வந்து இந்த பிளாக் கலர் வச்சு இன்டென்ஸ் பண்ணிக்க போறேன். மேல இருக்கிற மாதிரியே கீழேயும். காஜலுக்கு வந்து கே பியூட்டியோட காஜல் தான் யூஸ் பண்றேன். இதை வச்சு நான் நல்லா வந்து வாட்டர் லைன்ல வந்து இன்டென்ஸா கொடுத்துக்க போறேன். அண்ட் மேலேயும் டைட் லைன் பண்ணிக்க போறேன். இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க காஜல் வச்சோடனே. இப்போ வந்து இந்த ஐஷேடோ பேலட்ல இந்த பிளாக் கலர் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு இன்னும் கீழே வாட்டர் லைன்ல வந்து நான் அப்ளை பண்ணிக்க போறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்கு, இது ஸ்மோக் அவுட்டா தெரியற மாதிரி இருக்கணும். ப்ளூ கலர் லென்ஸ் வச்சு நான் இது வரைக்கும் எந்த ஒரு லுக்கும் பண்ணதில்லை. இப்போ பாக்குறேன் ரொம்ப அடிக்குதோ. டன், நல்லா ஸ்மூத்தா பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேண்ட்ல மட்டும் நான் லைனர் வச்சுக்கலான் இருக்கேன். லேஷஸ்க்கு இன்னைக்கு நைக்காவோட லேஷ் யூஸ் பண்றேன். இது வந்து த ஓஜி அப்படின்ற இது. ஸோ இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். லேஷஸ் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து வந்து லைனருக்கு இந்த லாக்மேல இருந்து ஐகானிக் ஐலைனர் தான் யூஸ் பண்றேன். நான் வந்து எதுவுமே லைனர்ல எது பண்ணாலும் தெரியாது, பட் அந்த லேஷ் பேண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல லைட்டா ஒரு லைன் மட்டும் போட்டு போறேன் அவ்வளவுதான். அண்ட் அதுக்கு நடுவுலயும் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேப் இருக்கு அப்படின்னா மறைஞ்சிடும். ஸோ நான் வந்து லேஷஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா அதை அந்த அளவுக்கு ஒரு ட்ரமாட்டிக்கா இல்லை அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், பேக்ல இருந்து 63 அப்படின்ற ஒரு லேஷ் ஒட்டியிருக்கேன். இது செம்ம ட்ரமாட்டிக்கா இருக்கும். உள்ள மெலிசா வந்து அதுக்கப்புறம் வந்து நல்லா விஸ்பி ஆகிற மாதிரி இதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேஸ் ஃபுல்லா செட் பண்றதுக்கு மேப்ளின் ஃபிட்மியோட காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து 330. அடுத்து வந்து இந்த க்ரீம் கான்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதை செட் பண்றதுக்கு LA Girlல இருந்து இந்த HT காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து செஸ்னட். என் கை ஐஷேடோனால இதை வச்சு நான் பிரான்சிங் பண்ணிக்கிறேன். நோஸ் கான்டோரும் பண்ணுவோம் இல்லையா, அதனால நான் நோஸ்லயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பிளஷுக்கு நான் வந்து பேக்ல இருந்து இந்த ரீஃபில் பிளஷர் தான் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வந்து 7. இந்த இதுதான் யூஸ் பண்ண போறேன். இது வந்து ஒரு மேட் பிளஷ். ஹைலைட்டிங்க்கு மேக்ல இருந்து இந்த ஸ்கின் ஃபினிஷ் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வந்து சன்கிஸ்ட். இன்னொரு குட்டி பிரஷ் வச்சு என்னோட ப்ரோ போனியை ஹைலைட் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கோம், அதான் லிப்ஸ்டிக் வந்து ஃபர்ஸ்ட் நான் லிப் லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இந்த LA Girlல இருந்து இந்த லிப் லைனர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து ரோஸ் பிரவுன்.
லிப்ஸுக்கு நான் இந்த நெக்ஸ்ட்ல இருந்து லான்ஜ்ரே புஷ்அப் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து எக்ஸாட்டிக். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட லிப்ஸை ப்ளம்ப் பண்றதுக்காக அந்த ஒரு டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணோடனே பயப்படாதீங்க. ஐ திங்க் இது கொஞ்சம் பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். லாக்மேல இருந்து இந்த மேட் மெல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன். இதோட ஷேட் வந்து நியூ ஹிட். ஏன்னா பார்த்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு லிப்ஸ்டிக். ஏன்னா ஒரு லைட்டா வந்து ஆரஞ்சு டோன்ல போயிடுச்சுன்னா ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் கிளாஷ் ஆகுது. அண்ட் பிங்க் பேஸ்ல போனா மேல வந்து வார்ம் டோன் தானே கொடுத்துருக்கோம், அதனால அதுவும் இடிக்குது. ஸோ அதனால கடைசியில இந்த கலரே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ யா ஃபைனல் லுக் இஸ் டன். நான் வந்து என்ன பண்றேன்னா ஹேர் மட்டும் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு இயரிங்லாம் ஏதாவது போட்டுட்டு உங்களை வந்து பாக்குறேன். இதுதான் ஃபைனல் லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த லென்ஸ் எல்லாம் வச்சோட இன்னும் கொஞ்சம் அது அப்படியே எலிவேட் பண்ணி காட்டுது நல்லா. நான் வந்து ஸ்ட்ரெயிட் மட்டும் சும்மா பண்ணிட்டு வந்துட்டேன். ட்ரெஸ்ஸும் டர்ட்டில் நெக், ஸ்மோக்கி ஐஸ், நம்ம வந்து ஹேரும் வந்து கேர்ள்ஸ் ஏதாவது பண்ணோம்னா நிறைய கிளாஷி ஆயிடும். அதனால இது சிம்பிள் அண்ட் நீட்டா இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேக்ரவுண்ட் செட்டப்பும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நம்ம இதையே வந்து கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க பேக்ரவுண்ட் வந்து பிளெயினா இருக்கு மாத்துங்க. ஃபைனலி பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.